இது வந்து வெப் 3.0 டீசென்ட்ரலைஸ் ப்ரோக்ராம். நம்மளுக்கு வந்து எதுக்குமே பயப்பட வேண்டாம். இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிருமா, நம்மலாம் ஏமாந்துருவோமா? இல்ல. அந்த பிளான் வந்து உங்களுக்கு சரியா செட் ஆகணும்னு சொன்னாக்கா, அந்த பிளான் மூலியமா நீங்க வேலை செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா, இது போய்கிட்டே இருக்கும் சார். இன்னைக்கு பிட்காயினை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, பிட்காயின் ஒரு 15-16 வருஷம் ஆயிருச்சு இல்லையா? வயசானாலும் எவ்வளவு தெம்பா பிட்காயின் போயிட்டு இருக்குது. அது பிட்காயின் இருக்கிற இடமே எங்க டிசென்ட்ரலைஸ் சிஸ்டம் தானே. அதனால தானே உருவானுச்சு இல்லையா? அந்த மாதிரி இந்த டிசென்ட்ரலைஸ் சிஸ்டம், அந்த மாதிரி இந்த பூஸ்டர் ஏஐ வந்துட்டு இன்னொரு 15 வருஷம், இன்னொரு 20 வருஷம், இன்னொரு 30 வருஷம், இன்னொரு 40 டிராவல் டுகெதர் வித் த டெக்னாலஜி, வித் த சிஸ்டம். அதுதான் நம்ம வந்து உருவாக்கி இருக்கோம். சோ இன்னைக்கு வந்து இது எல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல அடையக்கூடிய ஒரு விஷயங்கள். நம்ம பாய்க்கிறது வந்து இது யூரோப் ப்ரோக்ராம்ஸ் சொன்னதுனால இது வந்து ஆர்பித்ரம் பிளாக் செயின். ஏன்னா யூரோப்பியன்ஸ்க்கு அதிகமா அவங்க விரும்புறது வந்து இத்தேரியம் தான். இன்னைக்கு ஏசியா ப்ரோக்ராம் அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பாலிகான் தான் அதிகமா போவாங்க. ஆனா யூரோப்பை அப்ப பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு இத்தேரியம் செயின் தான் ட்ரஸ்ட் வர்த்தி ட்ரெயின். இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபெராரி மாதிரி நம்ம பாய்க்கிறோம். அந்த ஃபெராரி பாய்க்கிறோம், ஆனால் ஃபியூலுக்கு பயப்பட முடியாது. அதோட கேஸ் ஃபீ அதிகமா ஒண்ணும் இல்லை. அது வந்து சும்மா நம்ம வந்து கேட்டிருப்போம், இந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்களா, அவ்வளவு சார்ஜ் பண்றாங்க. ஆனா இங்க வந்து வருமானம் அதிகமா விரைவா வரக்கூடியதுனால அந்த கேஸ் ஃபீ வந்து யாருக்குமே பெரிய விஷயமா தெரியலங்க. ஓகே. சோ இது வந்து ஒரு குளோபல் ஃபாஸ்டஸ்ட் 2x1 மெட்ரிக்ஸ் ஓட்டோஃபில் சிஸ்டம். நிறைய நீங்க வந்து இந்த குளோபல் ஓட்டோஃபில் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்தியாலையும் 3x3 இருக்குது, 5x5 இருக்குது இல்லைங்களா, 10x20 அதெல்லாம் இருக்குது, இல்ல 248 கூட இருக்குது பாருங்களேன். சோ அந்த மாதிரி நிறைய வந்து மெட்ரிக் சிஸ்டம் இருக்குது. ஆனா இந்த மெட்ரிக் சிஸ்டம் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, ஸ்லோ டவுன் சம்பாதிக்க முடியாத ஒரு காரணத்தினாலதான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து இது மேல வந்து கொஞ்சம் பிலீஃப் இல்லை. ஆனா இன்றைக்கு நம்ம எடுத்துட்டு வந்த ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல சிஸ்டம், விரைவா எல்லாத்துக்கும் பணம் வரக்கூடிய சிஸ்டம். ஓகே. இது வந்து ஒரு வாட்டி தான் நீங்க பணம் போட போறீங்க. மந்த்லி மெயின்டெனன்ஸ், டெய்லி மெயின்டெனன்ஸ், வீக்லி மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு லைஃப் டைம் இன்கம். உங்களுக்கு நீங்க இன்றைக்கு போடுற விதை நாளைக்கு உங்க மனைவிக்கோ கணவருக்கோ உதவியா இருக்கும். அதுக்கு அடுத்தாட்டி உங்களோட மகனுக்கும் மகளுக்கும் உதவும். பிறகு இன்னைக்கு நீங்க போடுற இது உங்க பேர பிள்ளைங்களுக்கு வரைக்கும் போய் சேரும் சார். அதை விட எங்க தான் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. சோ இது வந்து a wonderful system developed to attain financial freedom, stability for everyone's well-being. You just have to follow the system. அவ்வளவுதான். You don't go against the system. Follow the system, follow the nature. ஓகே. இது வந்து ஒன் டைம் சப்மிஷன், லைஃப் டைம் இன்கம். நீங்க சூஸ் பண்ணுங்க. $1, $5, $10. இது மினிமம் டு ஸ்டார்ட் இஸ் $16. ஓகே. $16. பிறகு நீங்க அப்கிரேட் பண்ணலாம். $20, $50, $100, $300, $500, $1000. இது $1000 நிக்காதுங்க சார். ஏன்னு சொன்னா இதுல அதிகமான பணம் இருக்குது. ஒவ்வொரு ஆளும் பணம் சம்பாதிக்க போறாங்க, பெரிய அளவுல சம்பாதிக்க போறாங்கன்னு அந்த நம்பிக்கை வந்துருச்சு எல்லாத்துக்கும். ஓகே. சோ இது வந்து வெப் 3.0 டீசென்ட்ரலைஸ். புரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாது. தெரியாதவங்களும் தெரிஞ்ச மாதிரி நடிப்பாங்க. இதெல்லாம் வந்து நீங்க கூகுள் பண்ணி என்ன வெப் 3.0 என்ன, வாட் இஸ் த குட் திங் அபவுட் திஸ், இதெல்லாம் நீங்க பார்த்து படிச்சுக்கலாம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன, ஸ்கேம் ப்ரூஃப் சொன்னாக்கா நம்மளோட சிஸ்டம் பூஸ்டர் ஏஐ ஸ்கேம் ப்ரூஃப், 100% ஸ்கேம் ப்ரூஃப். யாருமே இங்க ஏமாற்றப்பட மாட்டார்கள். So everybody will be winners in our booster AI. This is purely members teamwork. ஆவதும் அழிப்பதும் நம்ம கையில தான் இருக்குது. இந்த சிஸ்டம் ஆவதும் அழிப்பதும் உங்களை பொறுத்து இருக்கு. ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து உங்களோட கொடுத்துட்டாங்க, அட்மின் கொடுத்துட்டாங்க நம்ம கையில. இந்தாப்பா எடுத்துட்டு போ, எவ்வளவு நீ சம்பாதிக்கிறத எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட திறமையை பாச்சு நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க நம்ம கையில. இதுக்கு ஓனர் வந்து நீங்க தான் பாருங்களேன். சோ இன்னைக்கு வந்து மெம்பர்ஸ் டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க் வந்து நம்ம என்னது, டுகெதர் எவ்ரிஒன் அச்சீவ் மோர், டுகெதர் எவ்ரிஒன் அச்சீவ் மோர். இது சுலபமா சொல்லிடலாம் ஒரு டீம் ஒர்க்னு சொல்லிட்டு. ஆனா ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து ஒரு வீட்டுல வாழறது ரொம்ப கஷ்டம் சார். இல்லையா? அந்த டீம் ஒர்க் இல்லைன்னு சொன்னாக்கா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? கணவன் மனைவியே ஒரு டீம் தானே. அந்த டீம் ஒர்க் அவுட் ஆகுது எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? அந்த ஒத்துமை இருந்தாதான் அந்த குடும்பம் வந்து சிறப்பா இருக்கும், சிரிப்பும் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அப்பதான் பொருளாதார வளர்ச்சி அடையும் பாருங்க. சோ இன்றைக்கு டீம் ஒர்க் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து நம்ம வந்து மேல யாரு இருக்கிறா, அந்த லீடர்ஷிப் யாரு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னா இந்த உருவாக்கின அந்த டீம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இதுதான் வேணும். அடிப்படையில எல்லாருமே சம்பாதிக்கணும். அவர் வந்து கிறிஸ்டியனா இருந்தாலும் பரவாயில்ல, இந்துவா இருந்தாலும் பரவாயில்ல, கீழ் ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, மேல் ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நாட்டுல உள்ளவரா இருந்தாலும் எல்லாருமே சம்பாரிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு உறுதியான ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, அதாவது ஸ்ட்ரிக்கா. ஓகே. அவங்களோட மோட்டோ அதுதான். சோ இந்த பேக்கேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தடவை ஒரு $16 போட்டுட்டு ஒரு தடவை ஒரு ஆளை நீங்க உள்ளுக்கு கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த $8 50% உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் கிடைக்குது சார். இந்த 50% நிக்கவே நிக்காது. நம்ம காலமானாலும் சரி, நம்ம பூலோகத்துக்கோ மேலோகத்துக்கோ போனாலும் சரி,
யாரு என்ன இந்த சிஸ்டம்ல கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தொடர்ந்து நான் $8 கொடுத்து ஆகுவேன். நான் பூலோகத்துக்கு போன பிற்பாடும் இந்த $8 என்ன ஆகுது, மனைவிக்கு போய் சேருது. மனைவி பூலோகத்துக்கு என் கூட வந்துட்ட பிற்பாடும் பையனுக்கு போய் சேருது. பையன் வந்து பூலோகத்துக்கு அம்மாவும் அப்பாவும் அங்க இருக்காங்களா நான் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டானாக்கா என் பேரம்பேத்திக்கு போகுது. இன்றைக்கு எங்க இருக்குது சார் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்? எங்க இருக்குது நீங்க பாருங்க. Are you ready to work on such a wonderful system like this? இன்றைக்கு நீ என்னை யாரு கொண்டு வந்தாங்களோ நான் இந்த சிஸ்டம்ல வேலை செய்யறணும் வேலை செய்யும் இந்த சைக்கிள் நடக்கும் போதெல்லாம் அவருக்கு $8 கொடுக்கறதுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். அந்த சிஸ்டமா அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருது இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க $86 கிக் ஸ்டார்ட்ல நான் வரேன். ஏன்னா இப்ப வரது வந்து நம்ம என்ன சார் பண்ணணும் சொல்றீங்களா? கீழே உள்ளவங்களுக்கு நம்ம போகக்கூடாது, கீழே உள்ளவங்கள மேல இழுக்கணும். இல்லைனாக்கா நம்ம அவங்க கீழே இழுத்துருவாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஒரு பிசினஸ் வந்துட்டோம் சொன்னா ஒரு கேட்டகரி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும் இல்லையா? ஓகே, சோ கிக் ஸ்டார்ட் $86. அதாவது நீங்க $1, $5, $10, $20, $50 ஒரு பண்டல். இங்க வந்து ஒரு பேக்கேஜ் வந்து $1, $5 அப்படி வாங்க முடியாது. நீங்க வந்து வரும்போது ஒரு பண்டலா வாங்கணும். பேசிக் $16, பிறகு கிக் ஸ்டார்ட் $86, பிறகு டைனமிக் $186, மெஸ்ஸி $486, எக்ஸ்ப்ளோசிவ் $986, டைனமைட் $1986. அதான் அந்த பேக்கேஜ் பாருங்களேன். எல்லாமே USDT. உங்களோட வருமானமும் USD தான். சரிங்களா? சோ இன்றைக்கு வந்து ஒரு பேசிக் பேக்கேஜ் கொடுத்தாலே $8 ஒரு சைக்கிள். இது வந்து என்ன மாதிரியான ஒரு சைக்கிள்? விரைவு ஆகக்கூடிய ஒரு சைக்கிள், ஒரு நொடியில் ஆகக்கூடிய சைக்கிள் தான் நம்ம வந்து பேசுவோம். இன்னைக்கு $86 ஒரு நபரை நீங்க உள்ள கொண்டு வந்தாலும் இல்லைனாக்கா அவர் அப்கிரேட் பண்றாரு. $20 அப்கிரேட் பண்ணும்போது $50 அப்கிரேட் பண்ணும்போது அவரே அப்கிரேட் பண்ணுவாரு. நம்ம சிஸ்டம்ல அது அருமையான திட்டம் என்னன்னாக்கா அவரை அப்கிரேட் பண்ண வைக்கிது சிஸ்டம் இல்லைங்களா? சோ சிஸ்டம் வந்து அவரை புஷ் பண்ணுது. அந்த சிஸ்டம் புஷ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமா வருமானத்தை கொடுக்கறது தான் இந்த சிஸ்டம். பாருங்க, அவரு 86 இருக்க மாட்டார். அடுத்தது அவரு 186 வந்துருவார். இன்னைக்கு பாருங்க, ஒரு பிசினஸ் இந்த பிசினஸ்க்கு வந்துட்டோம் சொன்னாக்கா இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணும்போது $186 தான் லான்ச் பண்ணோம். மக்கள் வருவாங்களா, வரமாட்டாங்களா, ஆதரவு கொடுப்பாங்களா, இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் சொன்னாக்கா முடியாது. We took a challenge. 186 வந்தா 186ல வாங்க. இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்தா 186ல வாங்க. மற்ற பேக்கேஜ்லாம் இன்னும் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சா மார்க்கெட்ல சேலஞ்ச் பண்றதுக்காக தான் இதை எடுத்தோம். இன்னைக்கு வந்து more than 5,000 மெம்பர்ஸ் வந்து அந்த $1, $5, $10, $20, $50, $100, $186 பேக்கேஜ்ல தான் வந்துட்டாங்க. So we know when we test இது வந்து ஒர்க்கபிள் இஸ் ஒர்க்கிங். அடுத்து இன்னும் ஒரு சில நாட்கள்ல $300 பேக்கேஜ் வெளியாகுது. இந்த பேசிவ் பேக்கேஜ் வெளியாகுது. 10 நாள் சென்று $500 வரப்போகுது. இப்ப மக்களோட மீதியில என்ன இருக்கு, அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு சொன்னாக்கா இது அருமையான சிஸ்டம். அருமையான சிஸ்டம் சொல்லும் போது என்ன பண்றாங்க, காசு போட வராங்க மண்ணுக்கு. இதுல வெற்றிகரமா நம்ம அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு பணம் போட வராங்க. பிறகு இந்த வந்து மந்த்லி ஃபோர்காஸ்டட் இன்கம் பேஸ்ட் ஆன் சைக்கிள். பேஸ்ட் ஆன் சைக்கிள் ஒவ்வொரு சைக்கிள் நடையும் போது இன்னைக்கு வந்து ஒரு 186 பேர்ல வந்து ஒரு 10 பேரை நான் கூட்டிட்டு வந்தேன்னு வச்சுக்கலேன். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சைக்கிள்ல வந்து எனக்கு $93 கொடுத்து ஆகணும். அவங்களுக்கு வர வேண்டியதை அவங்களுக்கு $93 போய் சேர்ந்துரும். எனக்கு வர வேண்டியது $933 எனக்கு வந்துடும். இந்த $93 ஒரு ஆளுகிட்ட இருந்து ஒரு சைக்கிள்ல வருது. ஒரு சைக்கிள் ஒரு மாசம் 5 சைக்கிள் நடந்துச்சுனாக்கா $465 ஒரு நபர்கிட்ட இருந்து நீங்க எடுக்க போறீங்க. சார் இந்த 3 நாள்ல 7 சைக்கிள் 8 சைக்கிள் நடந்துருச்சு சார். ஏன் சார் ஒரு மாசத்துக்கு வெயிட் பண்ணோம்? ஒரே நாள்ல 5 சைக்கிள் 6 சைக்கிள் நடக்க முடியும்னு சொன்னாக்கா ஏன் நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து இந்தியா ஒன்னா இணைந்து, பாகிஸ்தான் கூட ஒன்னா இணைந்து, ஸ்ரீலங்கா கூட ஒன்னா இணைந்து, மலேசியா கூட ஒன்னா இணைந்து, இந்தோனேஷியாக்காரங்க கூட ஒன்னா இணைந்து, ஆப்பிரிக்காக்காரங்க வந்து இந்த 5 சைக்கிள் ஒரு மாசம் எடுக்கிறதுக்கு பதில் ஏன் 5 சைக்கிள் ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடாது? இதுதான் சார் சாமர்த்தியம். இப்படிதான் நம்ம யோசிக்கணும் இல்லையா? நம்ம பணம் ஒரு ஆளுக்கு கொடுக்கும் போது வந்தா பாப்போம் இது வந்து பழைய சிந்தனை. அதெல்லாம் முன்னுக்கு வர சிந்தனை இல்ல. சரிங்களா? உங்களை கஷ்டப்படுறது இன்னைக்கு கஷ்டப்பட்டு வைக்கிறது உங்களோட சிந்தனை. இது வந்து 3 விதமா இந்த மெட்ரிக்ஸ் வந்து ஃபில் அப் பண்ணுது. ஒண்ணு வந்து ரியல் மெம்பர் சைக்கிள் சொல்றோம், இயற்கையா நடக்கக்கூடியது. அதாவது புது நபர் வராங்க. பிறகு அந்த புது நபர் வரும்போது என்ன ஆகுறாங்கனாக்கா அவங்க ரீஎன்ட்ரி ஆகுறாங்க. அவங்களும் இன்னொரு ஐடியா உருவாக்குறாங்க. பிறகு அவங்க சிஸ்டம்ல இருக்கும் போது எனக்கு அதிகமா சம்பாதிக்கணும்னு அப்படின்னு சொல்ற ஒரு ஆசை இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு நியூ அக்கௌண்ட் வாங்குறாங்கல்ல இல்லையா? இங்க நோட்ஸ் ஐடி இருக்குது, அது வந்து நியூ ஐடிஸ். ஒவ்வொரு ஆளும் நியூ ஐடிஸ் வாங்கும் போது நீங்க அவரை அறிமுகப்படுத்திருந்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த திட்டத்துல வந்து என்னன்னு சொன்னாக்கா நீங்க தான் அந்த நோட்கே ஸ்பான்சர். அந்த நியூ ஐடிக்கு நீங்க வந்து உதாரணத்துக்கு என்ன வந்து அறிமுகப்படுத்திட்டீங்கன்னாக்கா நான் வந்து இந்த நோட்ஸ் வாங்கினேனாக்கா அதுக்கு ஸ்பான்சர் நீங்க தான். நான் வந்து $186 நோட்ஸ் வாங்கினேனாக்கா நீங்க மறுபடியும் அந்த நோட்ஸ் மூலியமா நீங்க வந்து $93 நீங்க வருமானம் எடுத்துக்கிட்டே இருக்க போறீங்க. நான் 2 சீட் வாங்கினாக்கா 93 × 2 நான் 10 நோட்ஸ் வாங்கினாக்கா என்ன ஆகுது? 10 நோட்ஸ் வாங்கும்போது இன்னைக்கு $930 நீங்க எங்ககிட்ட இருந்து ஒரு ஆளுகிட்ட இருந்து 1000 USD நீங்க எடுக்க போறீங்க ஒரு சைக்கிள்ல.
10 பேர் கொண்டு வந்தீங்கன்னாக்கா $930,9,300. நம்ம யாரையும் நம்பி பண்ணல, நம்மள நம்பி நம்ம கையை பண்ணி தான் நம்மள பண்ணி நம்ம 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 முன்னுக்கு வரதுக்கு நம்ம வந்து முன் வந்திருக்கோம். சோ இன்னைக்கு நீங்க பாருங்க 3 ways to fill matrix. அவங்க ஏல வந்தாலும் உங்களுக்கு பணம். இதுதான் மெட்ரிக். சுலபமான ஒரு விஷயம். 1 2 கைத்தட்டிலே புரிஞ்சுது பாருங்க. ஏபி 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 எவ்வளவு குறைவா நடக்குது. இதனாலதான் இன்னைக்கு 7 சைக்கிள் 8 சைக்கிள் ஒவ்வொரு நாளும் சைக்கிள் நடந்துகிட்டு இருக்கு சார். சோ இதுல வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நாளைக்கு 186 முடிஞ்சவங்க ஒரு 186ல ஒரு நாள் நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு $93 இருக்குது. அந்த $93 சார் 10 நாள் வீட்டுல மனைவி மகன் கூட சந்தோஷமா இருங்க சார், சிரிச்சு போங்க சார், படம் பார்க்க போங்க சார், ஒரு டிராவலிங்க போங்க சார், எங்கேயாவது ஒரு காடி வாங்கிட்டு இல்ல சேவா இப்ப ஆரம்பத்துல சேவா எடுத்துட்டு போங்க சார். 15 நாள் வேலை செய்யுங்க சார். டைம்ஸ் 15, $93 times 15, you will earn $1,395, which is very big. In Malaysia is very big. I believe in India also very big. So நம்ம வந்து அப்கிரேட் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையை. இந்த ஸ்பீல் ஓவரா வரும்போது என்னன்னாக்கா நீங்க டைரக்ட் ஸ்பான்சர் கொண்டு வந்திருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து $50 வருது, 50% வருது. ரீஎன்ட்ரிக்கு 50% புடிச்சு வச்சிருக்கிறது சிஸ்டமே. பிறகு பில ஒரு நபர் வந்துட்டாருனாக்கா நீங்க டைரக்ட் ஸ்பான்சரா கொண்டு வந்திருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மறுபடியும் 50% வருது, $93 வருது. ஆனா இது ஓட்டோ குளோபல் மூலியமா அவர் வந்து மலேசியாக்காரரா இருக்கலாம், சிங்கப்பூர்காரங்களா இருக்கலாம், ஆப்பிரிக்காரங்களா இருக்கலாம், பாகிஸ்தான்காரங்களா இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம். அவங்க வந்து ஸ்பீல் ஓவரா உங்க கீழே வந்து உட்காந்தாங்கன்னு சொன்னாக்கா அது மூலியமா உங்களுக்கு 25% கிடைக்கும். சோ உங்களுக்கு 25% வருமா, உட்காந்து சம்பாதிக்க போறீங்களா இல்ல வேலை செஞ்சு சம்பாதிக்க போறீங்கன்னாக்கா நீங்க முடிவு பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் சைக்கிள் முடிஞ்சோடனே நீங்க 2வது சைக்கிள் உடனே வந்துட்டீங்க, அந்த நொடியிலே வந்துட்டீங்க. 2வது சைக்கிள் வரும்போது திடீர்னு இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள ஒரு ஸ்பீல் ஓவர் வந்துருச்சு. ஸ்பீல் அது பாருங்க, ஒரு சைக்கிள் எவ்வளவு விரைவா நடக்கும்னு நீங்க கவனிங்க. ஸ்பீல் ஓவர் வந்துருச்சு. ஸ்பீல் ஓவர் வந்த பிற்பாடு உங்களுக்கு மறுபடியும் 25% அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறாங்க. இப்ப யூ வராங்க. யூல வந்து ஒரு ரீஎன்ட்ரி வந்து விழுவுது, நோட்ஸ் இல்லாம யூ என்ட்ரி வந்து விழுவுது இல்லைங்களா. அவரும் சைக்கிள் பண்ணிட்டு யாரோ ஒருத்தர் சைக்கிள் பண்ணிட்டு என்ன பண்றாருனாக்கா பில வந்து உங்க கீழே விழுவுற இல்ல சாரி, இது வந்து டைரக்ட் ஸ்பான்சர். ரீஎன்ட்ரி வந்து டைரக்ட் ஸ்பான்சர்னு போட்டிருக்கேன். ஓகே. சோ யாராவது ஒரு ஸ்பீல் ஓவர் வந்தாலும் இல்ல உங்களோட டைரக்ட் ஸ்பான்சர் வந்தாலும் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு உடனடியா வருமானம் வருது. இதுதான் சைக்கிள். இன்றைக்கு இது ஒரு சைக்கிள் வந்து ரொம்ப நாளாகுமா இல்ல ரொம்ப சீக்கிரம் வருமா, ரொம்ப விரைவா வருமா அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பீட் வந்து நம்ம கையில தான் இருக்குது. இத ஸ்லோவர் கியர்லயும் போகலாம், மிடில் கியர்லயும் போகலாம், ஃபாஸ்ட் கியர்லயும் போகலாம். அப்ப எல்லாத்துக்கும் என்ன வேணும், ஃபாஸ்ட் கியர் தானே வேணும். 10 தடவை சைக்கிள் பண்ணோம், 20 தடவை சைக்கிள் பண்ணா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம அப்கிரேட் பண்ணா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமே. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் அந்த ஸ்பீட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெளியே வந்தோம்னாக்கா ஒவ்வொரு ஆளும் 2 பேர் கொண்டு வந்தாலே என்ன நடக்குது, எல்லாமே பணக்காரனாயிரும். ஓகே. சோ இத வந்து இந்த அடிப்படை இந்த திட்டத்தை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓன் ஸ்பான்சர் 50%, ஸ்பீல் ஓவர் வந்தா 25%. ஏன்னா அந்த ஸ்பீல் ஓவருக்கு ஒரு ஸ்பான்சர் இருக்காங்க, அவங்களுக்கு 25% போயிடும். இங்க ரீஎன்ட்ரிக்கு 50% வரும். அதே மாதிரி பில வந்தாலும் எந்த இடத்துல விழுந்தாலும் பணம் உங்களை விட்டு போகாது, பணம் உங்களை விட்டு போகாது. அதுதான் இந்த பூஸ்டரோட திட்டம். இதுதான் இந்த அடிப்படை. ஹோட்டல் எடுத்து எந்த ஊர்ல இருந்து வந்து லீடர்ஸ் எல்லாம் வந்து ஒன்னா ஒரு ஹோட்டல்ல உட்காந்து ஒரு 4-5 நாளா ஒரு ரூம் போட்டுட்டு, எதுக்கு சார் பூஸ்டர் எப்படி நம்ம வந்து பெருசாக்குறது இந்தியால கீன் பண்ணோம், அடுத்த முடிவு என்னன்னு சொல்லி முன்னுக்கு வந்துட்டாங்க. ஓகே. சோ இதுதான் ஏபி 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 ஏபி. எவ்வளவு சுலபமா இருப்பாங்க. ஏபி ஏபி ஒரு தட்டு 2 கை தட்டு. சோ பர்சனல் ஸ்பான்சர் உங்களுக்கு 50% கிடைக்கும். ஸ்பீல் ஓவர் வந்துச்சுனாக்கா 20% கிடைக்கும். ஓனருக்கு 25% போயிடும். அதே மாதிரி தான் இந்த சிஸ்டம். சோ இன்றைக்கு வந்து என்னன்னு சொன்னாக்கா விதவுட் ரெஃபரல் என்னால முடியாதப்பா, எனக்கு வந்து ஆளே கொண்டு வர முடியாது, யாரும் என்ன நம்ப மாட்டாங்க, நான் பண்ண காரியத்துக்கு யாரும் என்ன நம்ப மாட்டாங்க இல்லையா. நிறைய ஸ்கேம்க்கு நிறைய பிசினஸ்க்கு நான் கொண்டு போயிட்டேன், யாரும் என்ன நம்ப மாட்டாங்க. இல்ல என்கிட்ட பேசவே பிடிக்கல, யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன். இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, ஜமீன்தார் இருக்காரு, யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா 2 சைக்கிள். இது வந்து 2 சைக்கிள் அடிப்படையா 2 சைக்கிள். நீங்க ஆளு கொண்டு வராமே 2 சைக்கிள். சோ நீங்க போட்ட பணத்தை நீங்க எடுத்துட்டீங்க. எடுத்த பிற்பாடு என்ன ஆகுது, தொடர்ந்து உங்களுக்கு சைக்கிள் வேணும்னு சொன்னாக்கா அந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணுதுனாக்கா நம்ம விரைவுபடுத்துது. எல்லாரும் வேலை செஞ்சோம்னாக்கா சீக்கிரம் பணக்காரனா இல்லை. அதுதான் அடிப்படை. எல்லாரும் சோம்பேறியா இருந்தோம்னாக்கா நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கும் இன்னொரு 10 வருஷம். சோ ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்திட்டீங்கன்னாக்கா இன்னொரு 10 சைக்கிள் வருது. சோ இது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு விரைவா போறாங்க. ஒரு காரணம் இருக்கு, மக்கள் வந்து நிறைய ஸ்பான்சர் பண்றாங்க இன்னைக்குனாக்கா அந்த 50% ஸ்பான்சர் போனது. அந்த 2வது ரெஃபரல் வரும்போது என்னன்னாக்கா இன்னொரு 10 சைக்கிள் அடிஷனலா உங்களுக்கு வருது. 3வது சைக்கிள் வரும்போது இன்னொரு 10 சைக்கிள் உங்களுக்கு அடிஷனலா வருது. 4வது சைக்கிள் வரும்போது இன்னொரு 10 சைக்கிள் உங்களுக்கு கிடைக்குது.
5 நபரை நீங்க அறிமுகப்படுத்திட்டீங்கன்னு சொன்னாக்கா நீங்க வாழ்க்கை பூரா சம்பாரிச்சுட்டு இருக்க போறீங்க இந்த சிஸ்டம். இந்த மெட்ரிக் சிஸ்டம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 1க்கு 2 சார். ஆனா நீங்க 1க்கு 5 கொண்டு வந்துட்டீங்க. நானும் 1க்கு 5 கொண்டு வந்துட்டேன். எவ்வளவு விரைவில் இந்த சிஸ்டம் போகும் நீங்க பாருங்க. சோ இது வந்து அருமையான ஒரு திட்டம். ஒர்க் ஒன்ஸ் அண்ட் லைஃப் டைம். டோட்டல் இன்கம் பர் சைக்கிள் 200% இல்லைங்களா? அன்லிமிட்டெட் ரீஎன்ட்ரி ஐடிஸ் வந்துகிட்டே இருக்குது. அன்லிமிட்டெட். நீங்க வேண்டான்னு சொன்னாலும் அது பிறந்துகிட்டே இருக்கும். எத்தனை குழந்தை வேணாலும் நீங்க பெற்றுக்கலாம். வேண்டான்னு சொன்னாலும் இதை தடுக்கிறதுக்கு யாரும் முடியாது. gives everyone unlimited income. ஸ்பான்சர் இன்கம் 50%. எதுல இருந்து? ஒரு நியூ மெம்பர் நீங்க அறிமுகப்படுத்தினா 50% இருக்குது. ரீஎன்ட்ரி பண்றாரு, அதுல இருந்து உங்களுக்கு 50% இருக்குது. அவரு நோட்ஸ் வாங்குறாரு, அது மூலியமாவும் உங்களுக்கு 50% இருக்குது. 3 வகையில சார் அவரு உங்களை விட்டு தப்ப முடியவே முடியாது. அவரு உள்ளுக்கு வந்துட்டாருன்னு சொன்னாக்கா, ஒரு நபர் உள்ளுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா புடிச்சு வச்சுட்டோம். அவருக்கு வேலை போட்டுட்டோம். அவரு போக முடியாது. ஏன்னா ஒரு புது நபர் வந்துட்டாருனாக்கா அவரு வேலை என்ன சொன்னேன், பூலோகத்துக்கே போயிட்டாலும் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஆண்டவா சிவா சிவான்னு சொல்லிவிட்டு இல்லையா? இதுல வந்து ஒரு நபரை நீங்க உள்ளுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா அவருக்கு ரீஎன்ட்ரி ஐடியா ஆகிக்கிட்டே இருக்கும். அவர் வேலை செய்யலனாலும் அந்த ரீசைக்கிள் போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ரீஎன்ட்ரி ஆகிக்கிட்டே இருக்குமா இல்லையா? ஓகே, அவருக்கு வந்து இப்ப என்ன நடக்கும்? நோட்ஸ் வாங்கணும். அவரு ஆளை கொண்டு வரல, அவரு ஆளை கொண்டவே வரல, காணா போயிட்டாரு மனுஷன், எங்க போயிட்டாருன்னு தெரியல. ஆனா அந்த சிஸ்டம் அவர் உள்ளுக்கு வந்துட்டதுனால அவருக்கு ரீஎன்ட்ரி ஐடி வந்துகிட்டே இருக்கும். இதை அவரை நிப்பாட்ட முடியாது. அவர் தான் பூலோகத்துல இருக்காருல்ல. இல்லைங்களா? ரீஎன்ட்ரி ஐடிஸ் உருவாக்கிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு ரீஎன்ட்ரி ஐடிஸ்க்கும் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 50% ஸ்பான்சர் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தது நோட்ஸ். அவர் பூலோகத்துல இருந்து அவர் நோட்ஸ் வாங்க முடியாது இல்லையா? ஆனா அவர் போகும்போது டெலிபோன் வந்து இங்கெல்லாம் இருக்குது, மனைவி கையில இருக்குது. அப்படா சாமி, மனுஷன் தான் போயிட்டாரு, டெலிபோனை விட்டுட்டு போயிட்டாரு, மத்த விஷயத்த விட்டுட்டு போல இல்லையா? டெலிபோன் தானே முக்கியம். 12 ஃப்ரேஸ் வாங்கி வச்சுட்டாங்க அம்மா. காசை வழியாக்கலாமா முடியாதா? அடுத்து அவங்க வருவாங்க, இதுல பணம் வருதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? நோட்ஸ் வாங்க போறாங்க. அவர் சார்பில் இவங்க வாங்குறாங்க. உங்களுக்கு தொடர்ந்து பணம் வரும். ஏன் சிரிப்பாதான் இருக்கும் இல்லையா? ஆனா இது உண்மை சார், இது பொய் கிடையாது. பிறகு நீங்க நோட்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு ரெஃபரல் தேவையில்லை. அந்த நோட்ஸ் தொடர்ந்து வளர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு சைக்கிளையும் உங்களுக்கு வருமானம் கொடுக்க போகுது. பண்டலா தான் நீங்க நோட்ஸ் வாங்க முடியும். நீங்க $16 வரீங்களா? அதான் மினிமம் பண்டல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. நீங்க வாங்குறதுன்னா 1, 5, 16 வாங்க. 1 மட்டும் நான் வாங்குறேன்னா முடியாது. 1, 5, 16 எங்க? அங்கதான் சேமிப்பு இருக்கு இல்லையா சிஸ்டம் இல்லையா? அந்த சேமிப்பை வச்சுதான் நீங்க பண்டல் வாங்க போறீங்க. இப்ப நீங்க $100 வந்துட்டீங்கன்னு சொன்னாங்க, $100 பேக்கேஜ்ல வந்துட்டீங்கன்னாக்கா நம்மளோட பண்டல் வந்து 186. அதை வாங்கலாம். அந்த பண்டலா தான் நீங்க வாங்க முடியும். ஓகே, ரெஃபரல் இன்கம் ஒரு சைக்கிள் நீங்க பாருங்க பேக்கேஜ். அது நோட்ஸா இருந்தாலும் சரி, அது ரீஎன்ட்ரியா இருந்தாலும் சரி, இல்ல புது மனிதனா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சைக்கிளையும் எவ்வளவு வருமானம் இருக்குது பாருங்களேன். சோ உடனடியா நம்ம என்ன பண்ணணும்? பணம் சம்பாரிச்சு பேக்கேஜ் அப்கிரேட் பண்றோம். ஏன் அப்கிரேட் பண்றோம்னு சொன்னாக்கா அதிகமா சம்பாதிக்கிறது. சரிங்களா சார்? உதாரணத்துக்கு நீங்க பாருங்க. சோ அதுதான் வந்து இதோட அடிப்படையா அந்த திட்டம். பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஈச் பேக்கேஜ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏன் 5 பேர் கொண்டு வர சொல்றாங்க? ரிஃபர் 1 உங்களுக்கு 2% வித்ட்ராவல் போனஸ். இது வந்து $1 மில்லியன் போனஸ் சார். மில்லியன் இமேஜின் பண்ண முடியாது. உங்ககிட்ட ஒரு $10 வாங்கி உங்களுக்கு $1 மில்லியன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இது. வித்ட்ராவல் போனஸ். ஏன்னா பணம் வந்துச்சுன்னா எல்லாரும் வித்ட்ராவல் பண்ணி தானே ஆகணும் இல்லைங்களா? வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு இப்ப எனக்கெல்லாம் 10% அடிச்சுக்கிட்டு இருக்கு சார். ஒவ்வொரு தடவை வித்ட்ராவல் பண்ணும்போது 10% அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம 5 பேரை ரிஃபர் பண்ணிட்டோம். அந்த 10% வந்துருச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல 2% வருது, 2வது 3வது 4வது லெவல்ல இன்னொரு 2%, 10 லெவல் 3 நாள்ல பண்ணோட 10 லெவல் வந்துருச்சு. ஓகே, அவங்க வித்ட்ராவல் பண்ணும்போது நீங்க பாருங்க, $1, $5, $10 வந்தாலே 1, 5, 10 $16 நீங்க வந்து உங்களோட 16 தான் உங்களோட முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் சொன்னாக்கா $16 வந்து நீங்க ஆளை கொண்டு வரும்போது 5 பேரை கொண்டு வரீங்க. அந்த 5 பேர் வந்து 25 மாறுது. 25, 125 அவங்க வருவாங்களா? அதை சிந்திக்க கூடாது. ஏன்னா அவங்க வந்து 5 பேர் கொண்டு வரலன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு சைக்கிள் பணம் கிடைக்காது இல்லையா? சோ அவங்க 5 பேர் கொண்டு வருவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த சிஸ்டம்ல 5 பேர் கொண்டு வரல சார், 50 பேர் கொண்டு வரேன், நான் 100 பேர் கொண்டு வரேன், நான் 200 பேர் கொண்டு வரேன் மக்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 50%. பிறகு மக்கள் நோட்ஸ் வாங்குறாங்கல்ல, அந்த நோட்ஸ் வாங்கும் போது மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் என்னது? அந்த 5ஓ இல்ல 10ஓ அதிகரிக்குது.
சோ இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு 5வது லெவல்லயே நீங்க லீடரா இருக்கலாம், பெரிய லீடரா இருக்கலாம், ஒரு சாதாரண லீடரா கூட அந்த 3125 உருவாக்குறது சுலபம் ஐயா, சுலபம். இப்ப 1, 5, 10ல வந்து 3125 பேர் வந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு சைக்கிளையும் உங்களுக்கு $312 50 காசு இருக்குது பாருங்க, USD ஒரு சைக்கிள். 5 சைக்கிள்ல நடந்துச்சுனாக்கா ஒரு மாசம் 5 3 15 1500 வித்ட்ராவல் போனஸே உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இப்ப நீங்க அப்கிரேட் பண்ணிட்டீங்க, உங்க ஆளும் அப்கிரேட் பண்றாங்க, 5வது லெவல்லே கண்ணா இருக்கு, $625 ஒரு மாதம். 10 சைக்கிள் நடந்துச்சுன்னா இங்கேயே 6000 USDT இருக்குது. 10 சைக்கிள் வேணுமா சார், இல்ல ஒரு சைக்கிள் வேணுமா சார்? அடிப்படை ஒண்ணுதான். 10 சைக்கிள் வேணும்னு சொன்னாக்கா இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இல்லையா, இதுதான் என்னோட தெய்வம் சொல்லிட்டு என்ன மாதிரி ஓடுங்க சார். நான் எதுவுமே எதிர்பார்க்கறதே இல்லை. சோ 625 $20. பிறகு அவங்க எல்லாம் அப்கிரேட் பண்ணி ஒரு சைக்கிள் உங்களுக்கு வந்து $1562. ஒரு சைக்கிள் ஒரு நாளைக்கு நடந்தாலே $1500 இருக்கு சார். ஒரு சைக்கிள் நடந்தாலே அந்த வித்ட்ராவல் போனஸ் மட்டும் ஒரு மாசம் என்னாச்சு? இப்ப உங்க யோசனை எங்க இருக்கு? இதுல இருக்கா இல்ல சைக்கிள்ல இருக்கா? பார்வை எங்க இருக்கணும்? கீழே பார்க்கணும். $231 million waiting for you in one cycle. ஓகே, சோ இதுதான் நம்மளோட திட்டம். அருமையான ஒரு திட்டம். நீங்க யோசிங்க. மினிமம் கேஷ் அவுட் $1, மேக்ஸிமம் கேஷ் அவுட் $10. 10 times per package per day. இது வந்து ஃபிளஷிங்லாம் ஒன்றும் கிடையாது சார். இது வந்து பைனரிலாம் ஒன்றும் கிடையாது. உங்க பணம் உங்க பணமே. ஏன் அந்த $10 பேக்கேஜ் சொன்னாக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து $186 இருக்கீங்க, ஆனா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது $10,000 அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க அப்கிரேட் பண்ணி தானே ஆகணும். அதனாலதான் ஒரு தடங்கள் இருக்குது. ஏன்னா யாருக்குமே பிடிக்காது அந்த பணம் அங்க இருக்கிறது, உடனே எடுக்கல பார்ப்போம் இல்லையா? சோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அப்கிரேட் பண்ணுங்க. அது ஒரு விதம். ரெண்டாவது வந்து ஃபார் செக்யூரிட்டி ரீசன், செக்யூரிட்டி. ஏன்னா ஒரு ஹேக்கர்ஸ் வராங்கன்னு சொன்னாக்க உங்க பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்ல உங்க வாலெட் தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அட்டாக் பண்ணும்போது சிஸ்டம் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அட்மின் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதை தடுக்க முடியும், கொஞ்சம் தாமதமாக்க முடியும். பிறகு ஃப்ரீக்வன்சி எவ்ரி 1 hour சொல்லும் போதும் அதுவும் அந்த காரணத்துக்கு தான் பாருங்களேன். பே அவுட் வந்து USDT ஆர்பித்ரம். இங்க டிடக்ஷன் பண்ணா அட்மின் வந்து 10% எடுத்துக்கிறாங்க. ஏன் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த 10% வித்ட்ராவல் இன்கம்ல இருந்து என்ன ஆகுதுனாக்கா அந்த 10% வந்து மறுபடியும் வித்ட்ராவல் போனஸ் அவங்களுக்கே போய் சேர்ந்து நீங்க 10% கொடுத்துட்டு நீங்க 1000% எடுக்க போறீங்க, 10,000% எடுக்க போறீங்க. அதே மாதிரி இன்னொரு 10% சிஸ்டம்ல எதுக்கு வச்சிருக்கோம்னு சொன்னாக்கா உங்களை வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்றதுக்காக, உங்களை அப்கிரேட் பண்றதுக்காக, உங்க நன்மைக்காக அதை வச்சிருக்கோம். அதை நீங்க அப்கிரேட் பண்ணலாம். பிறகு நீங்க வந்து புதுசா நோட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் நியூ அக்கௌண்ட்க்கு. இதை நீங்க பண்ணலாம். அற்புதமான ஒரு திட்டம் சார். நீங்க வந்து சேஃப் பேல் இல்ல டோக்கன் பாக்கெட் இல்ல த்ரஸ்ட் வாலெட் இந்த வாலெட் வேணாலும் பாய்க்கலாம். இது வந்து DAO சிஸ்டம்னு சொல்லுவோம். யாரும் உங்களை அழைச்சிட்டு வந்தாங்களோ, அவர் இந்தியாக்காரா இருக்கலாம், அவர் மலேசியாக்காரா இருக்கலாம், அவர் வந்து ஆப்பிரிக்காரா இருக்கலாம், எல்லாரும் வாழணும் சார். அதனால அவர்கிட்டயே போய் எனக்கு இந்த திட்டம் பிடிச்சிருக்குது, உன்னோட லிங்கை கொடுப்பான்னு சொல்லி வாங்கி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க சார். ஓகே, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. ஐக்கியம் யாரும் சொல்றது கேட்காதீங்க. ஆராய்ச்சி பண்ணி அந்த சிஸ்டமை புரிஞ்சுக்கிட்டு, புரியலன்னு சொன்னாக்கா என் கூட தொடர்பு பண்ணலாம், இல்ல உங்க அப்ளான் கூட தொடர்பு பண்ணலாம் இல்லைங்களா? கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை உங்க கையில. இத்துடன் நன்றி, வணக்கம். மாஸ்டர் ஷேக். மறுபடியும் சந்திப்போம். நன்றி.